ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில். வேலை பிஸியாக இருக்கிற சமயத்தில் மில்லட்ஸை ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா காலையில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு தோசை ரெசிபி. இதுக்கு சூப்பரான காம்பினேஷனில் ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான். அதே டம்ளரில் பாதி டம்ளருக்கு கடலை மாவு, அதே டம்ளரில் 1/4 டம்ளர் கோதுமை மாவு, அதே டம்ளரில் 3/4 டம்ளருக்கு நல்ல கெட்டியான தயிர். தயிர் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே 3/4 டம்ளருக்கு தண்ணியும் மாவில் ஊற்றி சின்ன துண்டு இஞ்சி 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 நார்மல் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஊற வச்ச 3 காஷ்மீரி மிளகாய்த்தூள். நான் ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிளகா ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்தி கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி இது போல் மாவில் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துடலாம். தண்ணி அரைச்சி வச்சுருந்த மாவோட சேர்த்தி நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா போட்டு அதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மேலே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பொடி பொடியாக வரும். அதுக்கப்புறமா மாவோட சேர்த்தி நல்லா கலந்து வச்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால சோடா சேர்த்தினோம் அப்படின்னா தான் தோசை நல்லா வரும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 20 பல்லு பூண்டு மிதமான சூட்லேயே இது 3த்தையும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும். பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்த உடனே காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் 4 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். இதில் ஒரே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் லைட்டாக பிங்கிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுடலாம். நான் அப்பப்போ கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா இது போல் வதக்கி எடுத்திருக்கேன். இதில் 2 நார்மல் சைஸ் தக்காளி நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரும். ஆல்ரெடி நான் நல்லா பழுத்த தக்காளியாக போட்டிருக்கறனால நல்லா சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்பப்போ நல்லா கலந்துட்டு தக்காளியை நல்லா மசிஞ்சது போல் வேக வச்ச மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்தி நல்லா இது போல் வதக்கி எடுக்கும்போது ஒவ்வொன்றும் கடைசியாக நல்லா கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் வதங்கி வரும். இதில் ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலை, ஒரு கை நிறைச்ச கொத்தமல்லி, 3 கை நிறைச்ச புதினா இலை. புதினாவோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். அப்போது சட்னி நல்லா க்ரீன் கலரில் வரும். புதினா இது போல் சட்னியோ இல்லை துவையலோ எது செஞ்சாலுமே இது போல் நம்ம வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டார்க்காக பாட்டில் க்ரீன் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தயிர் சேர்த்தினோம் அப்படின்னா நல்லா க்ரீன் கலரில் நமக்கு சட்னி கிடைக்கும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு சின்ன துண்டு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் சூட்லேயே கூட கொஞ்சம் கலந்து வச்சுட்டு சூட்டை ஆற விட்டுடலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். புதினா சட்னினாலுமே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்தி அரைச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. புதினா சட்னி நான் ரொம்ப திக்காகவும் செய்யலை, தண்ணி கன்சிஸ்டன்சியாகவும் செய்யலை. இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லா தொட்டு சாப்பிடக்கூடிய பதத்தில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்துட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாளிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கலை. மாவுலேயுமே சோடா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே
ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு போட்டு எப்பவும் போல் தோசை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு தோசையை வேக வச்சு எடுக்கணும். இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். தோசை ஒரு பக்கம் நல்லா முருகி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நார்மலாக அரிசி மாவில் தக்காளிலாம் சேர்த்தினோம் அப்படின்னா தோசை நல்லா ரெட் கலரில் வரும் இல்லையா? நம்ம ராகி மாவு சேர்த்திருக்கிறதுனால இன்னமும் நல்லாவே டார்க் கலரில் வந்திருக்கு. இந்த தோசை கருக கிடையாது, ஆனால் நல்லா மொறுமொறுன்னு ரெடியாகி வந்திருக்கு. இன்ஸ்டண்ட்டாக நல்லா மொறுமொறுன்னு ராகி தக்காளி தோசை ரெடி பண்ணியிருக்கோம். இதே போல் மீதி உள்ள மாவில் தோசை செஞ்சு நம்மளும் சாப்பிட்லாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு வேளைக்கு 2 தோசை சாப்பிட்டோம் அப்படின்னாவே நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். அதிகப்படியாக ப்ரோட்டீன், அயன், ஃபைபர்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது. ராகி மாவில் இது போல் இன்ஸ்டண்ட்டாக தோசை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த தோசையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தது அருமையாக இருந்தது.